நீலகிரி பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பதாக 2000வது ஆண்டு அன்றைய மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்ரியா சாகு நீலகிரியை பிளாஸ்டிக் இல்லாத மாவட்டமாக அறிவித்தார். இருப்பினும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு தொடர்வதால் அதனை முழுமையாக கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தண்ணீரோ நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதன்படி கோத்தகிரியில் செயல் அலுவலர் நடராஜ் தலைமையில் கடைகள், சமவெளியிலிருந்து வரும் வாகனங்கள், பேருந்துகள் சோதனை இடப்பட்டு பிளாஸ்டிக் இருந்தால் அபராதம் விதிக்கப்பட்டது. நீலகிரிக்கு வருவோர் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வர வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம எழுதுறாப்புல இப்போ அவமான இல்லைன்றாங்களா பிளாஸ்டிக்ல கொண்டு இருக்கிறது ஓகே சார். நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவுப்படி கோத்தகிரி பகுதியில் பெயின்ஸ்லேருந்து வர வண்டிகளை, வாகனங்களை சோதனை செய்யும்போது பிளாஸ்டிக் பெட் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டு அவருக்கு அபராதம் தொகை வழங்கப்பட்டது என்பதை பணிபுரிகிறது. மேலும் கடைகளுக்கு பிளாஸ்டிக் வைத்துள்ள கடைகளுக்கு ஆய்வு செய்து அவர்களுக்கும் அபராதம் செய்யப்பட்டது. வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி பிளாஸ்டிக் கொண்டு வரக்கூடாது நம்ம மாவட்டம். மேலும் அவர்களுக்கு இப்போ பறிமுதல் செய்யப்பட்ட பெட் பாட்டில் அந்த உரிமையாளர்களுக்கு ரேஞ்சிலிருந்து வர அந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் இனிமேல் வரும்போது பெட் பாட்டில்ஸ் மற்றும் எதையும் கொண்டு வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்படும்.